நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். சங்கீதம் 37:34. கர்த்தருக்கு காத்திருப்போம். இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகும் போதெல்லாம் அவர்கள் இருந்த தேசத்தில் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்தன. ஆனால் அவர்கள் மனந்திரும்பி ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்த்த போதெல்லாம் தேவன் அவர்களை விடுவித்தார். ஆனால் நம்முடைய நிலை கொஞ்சம் வித்தியாசமானது. நான் தேவனோடு நடக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதால் நாமும் அதே போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மீண்டும் நம்மை அவரிடம் சீர்பொருந்தி முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து அவருடைய கிருபைக்காகவும் நம்மை வழிநடத்தவும் நாம் எழும்பி பிரகாசிக்கவும் கர்த்தரையே நோக்கி காத்திருப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31.